ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 77. சாரி, என்னால் ஒரு 2 நாள் கண்டினியூஸாக வெயிட் லாஸ் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா இங்கே துபாயில் வந்து ரம்ஜானுக்காக 4 days லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அவுட்டிங் போகிறது வர்றது அந்த மாதிரியே இருக்கும். என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி உங்களுக்கு ஏன் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் 4 days ரம்ஜான் லீவில் அடிக்கடி வெளியில் தான் அவுட் சைட் ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். ஸோ அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்டாலுமே நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம வெயிட்டை கொண்டு போக முடியும் அப்படின்றது ஒரு ஐடியாக்காக தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும், எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் எப்பவும் போல் மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைனா வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்கள் நிறையாலாம் போட தேவையில்லை, ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு ஊற வச்சு குடிச்சிங்கனாலே போதும். நான் வந்து வெந்தயம்லாம் எக்ஸ்ட்ரா ஊற வைக்கிறதுக்கு வந்து நான் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து எப்பவும் போல் வெண்பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். வெண்பூசணி ஜூஸ்லாம் குடிக்கும்போது நம்ம அடி வயிற்றில் உள்ள தொப்பையில் வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி குறைக்கும்போது நம்ம வயிற்றில் உள்ள டம்மி வந்து பேபி பிறந்த உடனே நம்மளுக்கு டம்மி வந்து நிறையாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து ஒரு ரொம்பவே நல்லதாக இருக்கும். நம்மளுடைய ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ நான் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணி போயாச்சு. போனதுக்கு அப்புறமா இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நான் அவுட் சைடு ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஆனால் அதுவே கொஞ்சம் பேலன்ஸ்லாம் பண்ணினனால அவுட் சைடு வந்து ஹோட்டலில் வந்து இன்றைக்கி என்னென்னா போன உடனே ஃபஸ்ட்டு சூப்பு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆட்டுக்கால் சூப்பு கொண்டு வந்தாங்க. அதை எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பிரியாணி தான் சாப்பிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டான ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு கஞ்சா கருப்பு சிக்கன் சொன்னாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறையா சைடிஷ்லாம் வாங்கியிருந்தாங்க. பட் நான் இந்த மாதிரி ஒரு எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் பிரியாணி எடுத்துகிட்டேன். குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு மட்டன் பீசஸ்ஸு சிக்கன் இது எல்லாமே நிறையா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிட்டா ரொம்ப வெயிட் கெயின் ஆகும், அதனால என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு சொல்லி நிறையா பேர் இந்த தப்பு பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, எதை சாப்பிட்டாலுமே நீங்கள் பேலன்ஸாக சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சூப்பராக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போய் நீங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே சாப்பிடுங்க. அது மாதிரி என்னுடைய ஈவினிங் டைம் நான் வெளியில் வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு நான் வீட்டில் போட்ட மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஈவினிங் டைம் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி நான் ஜூக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். இங்கே வந்து உமல் கேனியில் ஜூ தான். இதுக்கு வந்து எல்லா அனிமல்ஸுமே இங்கே இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே அழகாக முயல் குட்டிலாம் இருந்துச்சு, நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிங்கம் புலி எல்லாமே டிவியில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு நாட்டுடைய அனிமல் மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி அனிமல் இருக்குல்ல, அந்த ஒரு கேரக்டர்லேயே எல்லா அனிமல் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எந்த நாடுன்னு அந்த பேர்கள் வைக்கல, அதனால் எனக்கு வந்து உங்களோட மென்ஷன் பண்ண முடியல. ஸோ இது ஒரு வகையான சிங்கம் தான். அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளை சிங்கம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெள்ளை சிங்கம் வச்சு இதெல்லாம் அப்படியே கிட்டக்க கட்டி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. ஒவ்வொன்றும் அவ்வளோ சவுண்டு விட்டுச்சு. எனக்கு எல்லாமே இந்த புலிலாம் ரொம்பவே டெரராக இருந்துச்சு. உருன்னு அந்த உங்களுக்கு சவுண்டு கொடுக்கலான்னு நான் பார்த்தேன். பட் வெளியில் உள்ள சவுண்ட்லாம் நிறையா இருந்துச்சு. இது ஒரு புலிங்க அவ்வளோ பெருசுக்கு படுத்து கிடக்குது. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அவுட் சைடுலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அதனாலேயே நிறையா பேர் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும்னே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே உங்களை ஒரு கண்ட்ரோல்னு உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே நம்ம எல்லா டைம்லையும் நம்ம வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நைட்டு இந்த உமல்கன் ஜூ எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நைட் வந்து பாபிக்யூக்கு கிளம்பியாச்சு. பாபிக்யூனா நான் நைட்டு போனதே ஒரு 1 o'clock போல் தான் நான் நைட்டு போனேன். போனதுக்கு அப்புறமா இது எல்லாமே ரெடி பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் பாபிக்யூ ரெடி பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு நான் சிக்கனு ஃபிஷ்ஷு ப்ரானு இது எல்லாமே கொண்டு போயிருந்தேன். இது எல்லாமே பாபிக்கு பண்ணோம். இதை வந்து நான் இப்படியே தான் நார்மலாக சிக்கன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நிறையாவே சிக்கன் சாப்பிட்டேன், மீன் சாப்பிட்டேன். சிக்கன் மீன் இது எல்லாமே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் தான். ஸோ இதனால தான் வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்லாம் இல்லை. நம்ம சாப்பிட்றத கொஞ்சம் நல்ல கான்சன்ட்ரேஷன் வச்சு கொஞ்சம் அளவோடு சாப்பிட்டோம்னா எல்லாமே நம்ம ஈஸியாக வெயிட்டும் லாஸ் பண்ணலாம். அதோட நைட் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடிக்கவே 4 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. ஸ்டே பண்ணி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு மார்னிங் எழுந்திரிச்சோடனே சூப்பராக வியூ எல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கவங்க நிறையா பேர் என்னென்னமோ நினச்சி வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணாலும் நம்மளால சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.